எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம் முதல் 30வது வசனம் வரைக்கும். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்து இருக்கிறார். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாயும் ஆக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாய் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இந்த வசனத்தை ஆழமாய் நீங்கள் கவனித்தீர்கள் என்று சொன்னால் இந்த காரியம் நமக்கு தெளிவாய் விளங்கும். 29ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அவர்களை முன் குறித்திருக்கிறார் என்று என்ன செய்திருக்கிறார்? முன் குறித்திருக்கிறார். 30வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், எவர்களை முன் குறித்திருக்கிறாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். அவர்களை என்ன செய்திருக்கிறார்? அழைத்தும் இருக்கிறார். சரி, யாருடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்காக அழைத்திருக்கிறார்? இங்கே நாம் பார்க்கிறோம், குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்க அழைத்திருக்கிறார். எனவே நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்க நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டு இருக்கிறோம். எல்லா காரணங்களுக்கு சொல்லுவோம், குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நான் அழைக்கப்பட்டு இருக்கிறேன். ஆமென். அது மாத்திரமல்ல, இந்த வசனத்தை உற்று பார்க்கும் பொழுது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருக்க என்று வந்திருக்கிறது. அதாவது இனிமேல் குமாரனுடைய சாயலை போல நாம் இருப்போம் என்பதை போல இந்த இடத்துல வந்திருக்கிறது. மேலோட்டமாய் பார்க்கும் பொழுது அருமையானவர்களை கவனியுங்கள். ஆனால் இன்றைக்கு நாம் என்ன சாயலாக இருக்கிறோம் என்று சொன்னால், இன்றைக்கு குமாரனுடைய சாயலாக தான் என்ன செய்யறோம்? இருக்கிறோம். இந்த வசனத்தை மேலோட்டமாய் பார்க்கும் பொழுது இனிமேல் ஒரு காலத்துல 2ஆம் வருகைக்கு பிறகு நாம் குமாரனுடைய சாயலை போல மாறிடுவோம், குமாரனுடைய சாயலை போல இருப்போம் என்பதை போல இது இருக்கிறது. இது ஒரு விதத்தில் உண்மைதான், இது பொய் கிடையாது. ஆனால் இன்றைக்கும் கூட நாம் யாருடைய சாயலாய்த்தான் இருக்கிறோம்? இன்றைக்கும் நாம் குமாரனுடைய சாயலாய்த்தான் இருக்கிறோம். எத்தனை பேருக்கு புரிகிறது? அருமையானவர்களை கவனியுங்கள். நாம் குரங்கோடைய சாயல் கிடையாது, நாம டைனோசருடைய சாயல் கிடையாது, நாம யானையோடைய சாயல் கிடையாது, நாம பூனைக்குட்டியோடைய சாயல் கிடையாது, நாம கழுகினுடைய சாயல் கிடையாது, அல்லது இந்த ஊரும் பிராணிகள் இருக்கிறதே, பாம்பு பள்ளி அது இது என்னென்னமோ இருக்குதே, அதோடைய சாயலும் கிடையாது. நாம யாருடைய சாயலா இருக்கிறோம்? தேவ குமாரனுடைய சாயலா இருக்கிறோம். எத்தனை தெளிவா புரிகிறது? நீங்க இதை உள்ள வைக்கணும். நான் யாருடைய சாயல்? குமாரனுடைய சாயல், தேவ குமாரனுடைய சாயலான இருக்கிறேன். நான் குரங்குல இருந்து தோன்றி வரல, கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடைந்து அப்படி என்ன செய்யல, நான் வரல. நான் தேவனுக்குள்ளே இருந்து வந்திருக்கிறேன். நான் தேவனுடைய சாயல், நான் தேவனுடைய ரூபத்தின்படி படைக்கப்பட்டிருக்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு மிருகத்துக்குள்ளே இருந்தும் நான் வரல, அல்லது ஏதோ ஒரு மிருகம் வளர்ச்சி அடைந்து நாகரிகத்தால் கற்றுக்கொண்டு அப்படியே வந்துச்சாங்க எல்லாரும். இல்லை 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 இல்லை, நான் குரங்குடைய சாயல் கிடையாது, நான் பூனையோடைய சாயல் கிடையாது, நான் தேவகுமாரனுடைய சாயலாக இருக்கிறேன். இந்த அறிவு உள்ள வரும் பொழுது நம்முடைய அந்த பிஹேவ்ஸே மாறிடும். நல்லா கவனிங்க, இதுதான் எனக்கு தெளிவாக காண்பிக்க போறேன் சத்தியத்தில் எடுத்து. ஏன் சில கிறிஸ்தவங்கள் தாறுமாற வாழ்றாங்க பார்த்தீங்களா? ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, தெருவுக்குள்ள பார்த்தா ரவுடி மாதிரி இருப்பாங்க. கிறிஸ்தவங்க தானே, ஞானஸ்தானம் பெற்றவங்க, அபிஷேகம் பெற்றவங்க, வார சபைக்கு கரெக்டாக வந்துடுவாங்க. ஆனால் தெருவுக்குள்ள போனா எல்லாரும் சொல்லுவாங்க, அந்த பொம்பளையா ரவுடி பொம்பளை. யாரு? சர்ச்சுக்கு போறவங்கள பார்த்து
ஏன் அப்படின்னா நான் யாருடைய சாயல் என்கிற அறிவு இல்லை. இதான் கவனிக்கணும் நினைக்கிறீங்க. இதைத்தான் நீங்க பார்க்க போகிறோம். நான் யாருடைய சாயல்? தேவகுமாரனுடைய சாயலா இருக்கிறேன். இவங்க தேவகுமாரனுடைய சாயலா தான் இருக்கிறாங்க. ஆனா அறிவு இல்லாததுனால எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க? வேற ஏதோ சாயல் மாதிரி என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? பன்னி சாயல் மாதிரி தெருவுக்குள்ள நடக்கிறது. எல்லாம் இருக்கிறீங்களா? அசுத்தமா. பண்ணினாவே அசுத்தத்துக்கு தான் அடையாளம். கிறிஸ்தவங்க தான், ஆனா எப்படி இருப்பாங்க? அசுத்தமாவே நடப்பாங்க. ஏன்னா நான் யாருடைய சாயல் என்பது விளங்கல. சத்தத்தை காணும், பதில் சொல்லுங்களேன். நான் யாருடைய சாயல் என்றது விளங்கல. அப்ப சபைக்கு எதுக்கு வர்றோம்? தேவ சாயலை பார்க்கிறதுக்காக வர்றோம். வசனத்தை போதிக்க 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 அந்த வசனத்தை நீங்க கேட்க 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 உள்ள பெருகுது. எந்த உணர்வு பெருகுது? நான் தேவகுமாரனுடைய சாயல், நான் தேவகுமாரனுடைய சாயல இருக்கிறபடினால நான் அப்படி வாழக்கூடாது, அப்படி நான் நடக்கக்கூடாது, அப்படி நான் பேசக்கூடாது, அவங்க வாழ்ற மாதிரியே நான் வாழக்கூடாது, அவங்க பேசுற மாதிரியே நான் பேசக்கூடாது, அவங்க நடக்கிற மாதிரியே நான் செய்யக்கூடாது. நான் அந்த அறிவுள்ள பெருக ஆரம்பிக்குது, மாற ஆரம்பிக்கிறான், மாற ஆரம்பிக்கிறான். எல்லாம் இருக்கிறீங்களா? அப்ப நான் யாருடைய சாயல்? பக்கத்துல கையை பிடிச்சு சிரிச்ச முகத்தோடு சொல்லுங்களேன். எவ்வளவு அற்புதமான சத்தியம் தெரியுமா அதெல்லாம்? நீங்க யாருடைய சாயல்? சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க தேவகுமாரனுடைய சாயலா இருக்கிறீங்க. யாருடைய சாயல்? ஆமா, தேவகுமாரனுடைய சாயலாய் இருக்கிறீர்கள். சரி, விஷயத்துக்கு வருவோம். எங்கே, எந்த பகுதியிலே நாம் தேவ சாயலா இருக்கிறோம்? இருக்கிறீங்களா? சரீரத்துல நம்ம தேவ சாயலா இருக்கிறோமா? இல்ல ஆத்துமாவிலே, மனதிலே நாம் தேவ சாயலா இருக்கிறோமா? அல்லது ஆவி மனிதனிலே நாம் தேவ சாயலா இருக்கிறோமா? எங்கே, எந்த பகுதியிலே நாம் தேவ சாயலா இருக்கிறோம்? இன்னர் மேன், உள்ளான மனிதன், ஸ்பிரிச்சுவல் மேன், அதாவது ஸ்பிரிட் மேன், ஆவி மனிதன். ஆவி மனிதனிலே நாம் யாரா இருக்கிறோம்? தேவ சாயலா இருக்கிறோம், குமாரனுடைய சாயலா இருக்கிறோம். வெளியில பார்க்கும் போது ஒருவேளை கருப்பா இருக்கலாம், சகப்பா இருக்கலாம், சுருட்ட முடியா இருக்கலாம், நீள முடியா இருக்கலாம், குச்சி குச்சி முடியா இருக்கலாம், குட்டையா இருக்கலாம், நெட்டையா இருக்கலாம், படிச்சிருக்கலாம், படிக்காம இருக்கலாம். அதெல்லாம் பார்க்கல. நான் உள்ள யாருடைய சாயலா இருக்கிறேன்? இந்த அறிவு தான் ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசிக்கும், ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் பெருகணும். எல்லாம் இருக்கிறீங்களா? எல்லாம் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? உள்ள நான் யாரா இருக்கிறேன்? உள்ள ஆவி மனிதனிலே நான் தேவனுடைய சாயலா இருக்கிறேன், குமாரனுடைய சாயலா இருக்கிறேன். ஆமென். உள்ளே நான் தேவனுடைய சாயல், தேவகுமாரனுடைய சாயலா இருக்கிறேன். நான் வந்து பன்னியோடைய சாயல் கிடையாது, நான் டைனோசருடைய சாயல் கிடையாது, நான் வந்து குரங்குடைய சாயல் கிடையாது. எல்லாம் இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? போயிட்டீங்க. நீங்க யாருடைய சாயல்? தேவகுமாரனுடைய சாயல், தேவனுடைய சாயல். வாசிங்க ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். தெளிவா இருக்கு பாருங்க, ஒன்னும் குழப்பமே இல்லை, தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். குரங்குடைய சாயலை சிருஷ்டித்தார் என்று சொல்லப்படல, பன்றிக்குட்டியுடைய சாயலாக உண்டாக்கினார் என்று சொல்லப்படல. தேவன் மனுஷனை தம்முடைய சாயலாக உண்டாக்கினார், அதுவே போதும் தான். அடுத்து சொல்றாரு தேவ சாயலாகவே. அப்ப நீங்க யாருடைய சாயல்? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. உங்க முகத்தை பார்க்கும் போது தேவ சாயல் தெரியுது. என்ன சாயல்? சில ஆட்களை நானே பார்த்திருக்கிறேன், நீங்க பார்த்திருப்பீங்க. பார்க்கும்போது கருப்பா தான் இருப்பாங்க, ஆனா தேவ பிரசனம் அவங்க முகத்துல பார்த்திருக்கீங்களா? யாருன்னே தெரியாது, அவங்க என்ன மொழி பேசுறாங்கன்னு கூட தெரியாது. எங்க இருந்து எங்க வந்து திருப்பி போவாங்க. பார்க்கும்போது அந்த முகத்துல கடவுளுடைய ஒரு பிரசனம் பார்த்திருக்கிறீங்களா? அவங்கள பார்க்கும் போதே அவங்க நிச்சயமா ஆளதா இருப்பாங்க, ஆண்டவருடைய பிள்ளையா தான் இருப்பாங்கன்னு தெரியும். பார்த்திருக்கீங்களா? அப்படிலாம் தேவ பிரசனம், ஆமே, தேவ சாயல். எல்லாம் இருக்கிறீங்களா? அப்ப தேவன் மனுஷனை எப்படி உண்டாக்கி இருக்கிறாரு?
தம்மை போலவே என்ன செய்திருக்கிறாரு, உண்டாக்கிறார். அதுவே ரொம்ப நல்லா இருக்குதுங்க. ஆனா அடுத்த ஒரு வார்த்தை வருகிறது, தேவ சாயலாகவே என்ன செய்தார், உண்டாக்கினார் என்று. அப்ப முதல் மனிதனாகிய ஆதாமை தேவன் யாருடைய சாயலாக உண்டாக்கினார் என்றால் தம்முடைய சாயலாக உண்டாக்கினார், தேவ சாயலாகவே உண்டாக்கினார். எனவே நாம் குரங்குடைய சாயல் கிடையாது, நாம் பன்றியோடைய சாயல் கிடையாது, நாம் தேவ சாயலாக இருக்கிறோம். எல்லா கரங்களை சொல்லுவோம், நான் தேவ சாயலாக இருக்கிறேன், நான் தேவ சாயலாக இருக்கிறேன். டெய்லி சொன்னாவே நம்முடைய புத்தியை மாறிடும், நம்முடைய பிஹேவியர்ஸே மாறிடும், நம்முடைய தன்மையை மாறிடும், நம்முடைய குணாதிசயமே மாறிடும். நான் தேவ சாயல், நான் தேவ சாயல், நான் தேவ சாயல். கண்ணாடி மாடி போய் நின்றுக்கிட்டு நான் தேவ சாயல், நான் தேவ சாயல் சொல்லுங்க. அந்த உணர்வு உள்ள பெருக ஆரம்பிச்சிடும். உள்ள உணர்வு பெருக 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 வாய் கண்ட்ரோலுக்குள்ள வந்துடும், கண் பார்வை கண்ட்ரோலுக்குள்ள வந்துடும். எல்லாம் இருக்கிறீங்களா? கண்டதை பார்க்க மாட்டோம், அசிங்கமானதை பார்க்க மாட்டோம், தேவையில்லாத பேச மாட்டோம். ஏன்னா நான் யாருடைய சாயல், தேவனுடைய சாயல்.